ஃபஸ்ட் எல்லா சுச்சுவேஷனுக்கும் போட்ட ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா டியூன் வரதே ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அப்படியே உட்காந்து வரவே மாட்டேங்குது, அதாவது சிடி போட்டு கேட்கலாம் அப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆனதுனால ரொம்ப சந்தோஷம். ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணோம் ஒரு ஒரு 1 month பிஃபோர். மணி அப்படிங்கிற ஒரு சாங் சிங்கிளில் வந்து சூரியன் எஃப்எம்மில் ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து உங்களோட போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு வினோதும் டேரக்டரும் சொன்னார். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ஓகே எடுத்துடலாம் அப்படி ஸ்டுடியோ வந்தாங்க. கீபோர்டில் உட்காந்து அப்படி கிட்டார் வச்சுட்டு அப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இதுதாங்க எல்லோரும் பண்ணுறாங்க, எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா ஸ்டைலில் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் இந்த வெள்ளை ஜிப்பா, ருத்ராட்ச மாலை, வேஷ்டி, ஹார்மோனிய பெட்டி. இந்த சிடி கவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போஸ் இருக்கும். அப்படியே அந்த ஹார்மோனிய பெட்டி வந்து ரொம்ப தெய்வீகமாக கும்புற மாதிரி ஊர் ஃபுல்லாக அந்த போஸ்டர் வேறு வந்துடுச்சு. ஒட்டினாங்க. அது என்னாச்சு, பெரியப்பா பார்த்துட்டாரு. பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் வேறு விட்டாங்களா, பெரியப்பா பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் வந்து ஒரு 1 week பேக் பிரியாணி ரீரிகார்டிங் செக் பண்ணலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன், யுவன் வீட்டுக்கு. அப்போது திடீர்னு பெரியப்பா வந்தாங்க. என்னடா என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. என்ன அந்த ஃபோட்டோ பார்த்தேன், அதாவது வெள்ளை ஜிப்பா, ஹார்மோனிய பெட்டி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, இந்த மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர் இருக்கான் அப்படி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி. ஏன் என்ன கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை கிண்டல் இல்லை, ஆக்சுவலாக அந்த டேரக்டர் வந்து உங்களை மாதிரி மியூசிக் பண்ண சொன்னார். நான் சொன்னேன் அவர் மாதிரி மியூசிக் போடுறது கஷ்டம், வேணா அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ட்ரெஸ் போடுறேன். சிரிச்சுட்டு போயிட்டார். ஆனால் எனிவே ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பேக் அகெயின் மேக்கிங் மியூசிக். இதுக்கப்புறம் நிறைய படம் மியூசிக் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக மியூசிக் பண்ணுவேன். நடிக்கிறத விட மியூசிக் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நடிக்கவும் செய்வேன். ஏன்னா வந்து மியூசிக்கோட நடிப்பில் ஜாஸ்தி சம்பளம் தராங்க, அதனால் வந்து நடிக்கவும் செய்வேன். தேங்க்யூ. 2 சாங் பார்த்தோம். 2 சாங்குமே வேறு கான்செப்டில் இருந்துச்சு. இப்போ மதர் கேரக்டர் வந்து டூயட் சாங்கில் வச்சது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் சரண்யா மேடம் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. ப்ளஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது. ப்ளஸ் ராஜு மாஸ்டர் சாங்கு மணி அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. படத்தோட 2 சாங்கும் ட்ரெய்லர்ஸ் பார்க்குறப்ப ராக்கிங்காக இருந்தது. ட்ரெய்லர்ஸு ஒரு ஹீரோயிக்காக ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணாமல் ரொம்ப செட்டிலாக ஹீரோ கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது ட்ரெய்லரில் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் இந்த வருஷத்துக்கு பெரிய படமாக அமையும். ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்களுக்கு லாபகரமான படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த என்னமோ நடக்குது இந்த படத்தோட டைரக்டர், தயாரிப்பாளர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி. திருப்பதி பஸ் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படம். இந்த ட்ரெய்லர் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டிஸ்கஷனில் வந்து எங்கள் கோ டைரக்டர் தான் இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு. இது எப்படி அவர் மேக் பண்ணியிருப்பார்னு தெரியும். ரொம்ப நல்லா நேர்த்தியாகவும் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நியூவாக என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ ஹீரோவுக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, ராகதேவன் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் சகலகலா சகாதேவன் பிரேம்ஜி அவர்களின் இசையின் இது விழா. இந்த அவர் சகலகலா பண்ணாலும் ஒரு இப்போது லேட்டஸ்ட் இதில் ஒன்று சொன்னார். ஒரு டிவி இதில் பார்க்கும்போது சொன்னார், என்ன உங்களுக்கு நடிப்பின் மீது நாட்டமா இல்லை இசையின் மீது நாட்டமா? எனக்கு இசையின் மீது தான் நாட்டம் அப்படின்னும் போது அவர் எப்படி இசைச்சிருப்பார் அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாட்டமுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பாரம்பரியத்தினுடைய இது இழுக்கும், அந்த பிளட்லேயே இருக்கும். ஸ்வரங்கள்லாம் நரம்பில் உருவாகின ஒரு குடும்பம்ன்றதுனால ஒரு அற்புதமான கவிதைகளை அவர் படிப்பார். இங்கே 2 பாடல்கள் போட்டாங்க. அதாவது இந்த திரைப்படத்தை அண்ணாந்து பார்க்க வைப்போம்னாங்க. உண்மையிலே நாங்கள் இருந்து அண்ணாந்து தான் பார்த்தோம். கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உயரத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதில் மெலோடி பாட்டுகளும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அது அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா மியூசிக்னாலே அந்த ஃபஸ்ட் லெட்டர் எம் இருக்கு, அது மெலோடிக்கு தான். அந்த எம் எடுத்துட்டா யூ சிக்குன்னு வரும். அதனால் அந்த சோதனை இல்லாமல் அதே ஒரு மெலோடி கொடுத்துருப்பாரு
அப்படின்ற நம்பிக்கையோட இல்லை கதாநாயகன் எடுத்திருக்கிற வசந்த் சார் கேட்டீங்களா, விஜய் வசந்த், அவரை பார்க்கும்போது டிப்பிக்கலாக இருக்குது சார். என்னென்னமோ புதுசு அந்த நேற்று ஒரு அட்டையை காட்டினாங்க, பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனுடைய இயக்குனருடைய கஷ்டம் புரிஞ்சுக்கினேன். இதுக்கே இவர் இவ்வளோ சிரமப்படுத்திருந்தா இந்த படத்தை என்ன மாதிரி எந்த கோணத்தில் இதை கொண்டு போயிருப்பாரு அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். என்னமோ நடக்குது இல்லைங்க, இதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு, அது மட்டும் புரியுது. இது மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகம் சமீப காலமாக மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. என்னன்னா, ஒரு 10 மரங்கள் இருந்த சிறு தோப்பு போல் இருந்துச்சு சினிமா. இப்போ அப்படி இல்லை. மலைவோ மிக பிரம்மாண்டமான நிறைய படங்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்றே ஒன்று, இப்பொழுது பிரச்சனைக்குரிய சில தயாரிப்பாளர்களை பற்றி சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு தலைப்பு. இந்த மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தாலும் கூட 10 மரங்களில் தேக்கு மரங்களும் சந்தன மரங்களும் இருந்தது. அது பிரம்மாண்டமாக வளர்ந்தாலும், மிக மலைப்பிரதேசமாக இருந்தாலும், தயவுசெய்து சந்தன மரமாக தேக்கு மரமாக வளருவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஏனால் காலத்தாலும் அழிக்க முடியாத படைப்புகளை எழுத்து மட்டுமல்ல திரையுலகம் கொடுக்க முடியும். அத்தகைய செயல்பாடுகள் நீங்கள் செய்வீர்கள், இந்த இளைஞர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மலை வளரும்போது கள்ளிச்செடியை வளர்த்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சில தயாரிப்பாளர்கள் வரத்தான் செய்யலாம். ஆக அந்த தயாரிப்பாளர்களை முன்னுதாரணமாக கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்தி தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம். எந்த தயாரிப்பாளரும் சரி, இயக்குநர்களும் சரி. நீங்கள் ஒரு துறையில் நுழைந்து விட்டால் இன்னும் குறைந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40, 50 ஆண்டுகளுக்கு உங்களை பற்றி பேச வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரிப்பது இல்லைன்னா, வயசான காலத்தில் நாங்கள் எங்களையெல்லாம் கூட்டு வந்து உட்கார வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் விதைத்த விதை எங்கோ கொஞ்சம் வீரியமாக இருந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் தான் பாலுமகேந்திராவும் பாரதிராஜாவும் 4வது தலைமுறை தாண்டி இங்கே அமர்ந்திருக்கிறோம். மெத்த மகிழ்ச்சி. ஆனால் என்னமோ நடக்குது, இந்த திரையுலகில் என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நாட்டுக்கு போயிட முடியாது. மூத்த கலைஞர்கள் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் விட்டுக்கிறோம். இல்லைன்னா பேசாமல் வீட்டில் உட்காந்து, இல்லையா வேற வேலை இருக்கியா போனியா அப்படின்னா, இது என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இப்படி. ஏன்னா என்னதான் நடக்குதுட்டா, நாமளும் நம்மளை இழுத்துட்டு போய் அவங்களோட உட்கார வச்சுட்டு வயசையும் குறைச்சிக்கலாம், திறமைகளையும் வளர்த்துக்கலாம். இன்னொரு ஒன்று தான். ஏன்னா இயக்குநர்கள் சமயம் இந்த 7 இயக்குநர்கள் இருக்காங்களே, இப்போ பரிசு வாங்கினாங்களே, நான் எல்லா படத்தையும் பார்த்து இந்த விடியும்னு மட்டும் பார்க்கல. இந்த மூடர் கூட நவீன், நான் நம்பவே இல்லை இந்த பையன் இப்படி ஒரு படம் எடுப்பான். படம் பார்க்குற வரைக்கும் பார்த்தேன். படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். they got some ஒரு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி, ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பூரா படிச்சிருக்காங்க. நாங்கள் வந்த காலத்தில் தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த பாரதிராஜன் பெரிய சர்டிஃபிகேட் வச்சுட்டு வந்தோம். நீங்கள் யூனிவர்சிட்டி அங்கங்கன்னு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வித்தியாசமான சிந்தனையில் இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன வீணை பாலச்சந்திரன் இருந்தார், ஜாவர் சீதாராம் ரொம்ப படித்தார். இன்றைக்கி ஜாவர் சீதாராமுடைய கதையுடைய வேறு. எம் பாலசுப்ரமணியம் சொல்லி திரைக்கதைக்கு அவர் தான் ஒரு இங்கே ஒரு அத்தாரிட்டி தமிழில். தே ஆர் ஆல் எஜுகேட்டட். வெரி ஃபியூ பீப்புள் இன் தோஸ் டேஸ். ஒரு 4-5 பேர் தான் எஜுகேட்டட் பீப்புள். அசோகன் பிஏன்னு பெருசாக போட்டுக்குவார். இது பிஏ படித்ததே பெரிய விஷயம். ஆக இன்றைக்கு சப்தமில்லாமல் படித்து விட்டு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக படைப்புகளை கொடுத்துட்ருக்கீங்க. என்னமோ நடக்குது. என்னென்னா ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ், வினோத்குமார், வி வினோத், வி விஜய், வசந்த். இந்த வசந்தன்கோ உலகத்தில் இப்போ விஜிபி அப்புறமேல ரொம்ப மிக பிரம்மாண்டமான வியாபார நுணுக்கமும் ரொம்ப ஒரு நேர்மையும் எளிய மக்களுக்கும் போய் சேர்கின்ற ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறது வசந்த்.
உண்மையிலே அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பழக்கம் உண்டு. ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு யோசிக்க பார்த்தேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம், தொழில் வியாபார தொழிலில் அவர்கள் ரொம்ப நேர்ந்தாங்க. அரசியல் இது மீறி ஒரு இலக்கிய கூட்டமாக அந்த குடும்பங்களில் குமரியானந்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய செறி வருது. இந்த மூணுலேயே ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. அவருடைய பிள்ளை வினோத்குமார் ப்ரொடக்ஷனில் விஜயவாசன் 4 வி வச்சுருக்கீங்க. இந்த அப்பா ஒரு வி வச்சிருக்கு, 5 வி, ஒரு வியே விக்ட்ரி, 5 விக்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பிரமாண்டமாக வரலாம். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். நல்ல பாரம்பரியமான குடும்பம். ரொம்ப பேசினேன்னா கோவம் வந்துடும் அவங்க அப்பனுக்கு மாதிரி. இவங்க அப்பங்க பெரியப்பன் சித்தப்பேன் இல்லை நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப பிரமாண்டா நல்லா கூட எல்லாத்தையும் வாங்கிக்க, புகழ் பேர் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணுங்களா கற்கத்துலன்னு சொன்னேன். என்ன தப்புன்னு தெரியல. உங்கள் அப்பையும் கோவிச்சுட்டு போயிட்டான், உங்கள் அப்பன் பெரிய பொண்ணு கோவிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, இதெல்லாம் சினிமா என்பது ஒரு கனவு, வாழ்க்கையே கனவு. நான் அந்திம காலத்தில் உட்காந்து யோசிக்கும் போது எதை நோக்கி ஓடி வந்தோமோ அதெல்லாம் வெறும் காணல் நீரின்படியாகவே ஓடி வந்திருக்கணும். திருப்பி பார்க்கிறோம், இன்னும் பல பேர் ஓடி வந்துருக்கிறார்கள். இது காணல் நீர். இப்போ பார்த்தா பள்ளம் தெரியுது. ஸோ நத்திங் இஸ் உண்மை, எதுவுமே உண்மை இல்லை. சினிமா மாதிரி வாழ்க்கையும் உண்மை இல்லை. நாம் நினைக்கிற கோபத்துக்கும் நாம் நினைக்கிற சந்தோஷங்களுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் ஒரு முளையாக விதைச்சிட்டோம்னால நம்முடைய குணத்தை இழக்க முடியாது. பிறருக்கு பாதிப்பில்லாத குணத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி ரம்யா திருமணமான வாழ்க்கையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றியோடு. நல்ல கதை இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு டைரக்டர், இந்த டைரக்டர் இந்த கதையை இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவான்னு நம்பி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா மட்டும்தான் ஒரு படம் வெளியில் வரும். இன்னைக்கு நான் பார்த்து சின்ன வயசில் மிரண்ட பயந்த எனது இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்கள், திரு KR அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க திரு சிவா அவர்கள், திரு ஞானவேல் ராஜா அவர்கள், எனது சகோதரர் திரு போஸ் அவர்கள், என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ண மீடியா, பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி. இத்தனை பத்திரிகைகள், இத்தனை கேமராக்கள், இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய மனிதர்கள், இது எல்லாத்தையும் பாரதியார் சொன்ன மாதிரி என்னுடைய கனவை நனவாக்கி கொடுத்த எல்லா நன்றிகளையும் எனது தயாரிப்பாளருக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.